வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திஸ் இஸ் டே 3 ஆஃப் மை தாய்லாந்து vlog. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்காக் இல்லை பட்டாயாலேருந்து பேங்காக் போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:51. நைட்டே ஒரு 4 மணி 4:30 தான் படுத்தோம். திருப்பியும் 6 மணிக்கெலாம் எழுந்துட்டு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் செக் அவுட் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு, ரூமெல்லாம் ஏற கட்டியாச்சு. நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு சஃபாரி வேர்ல்டு. அதில் நிறைய ஷோஸ்லாம் இருக்குது, அது என்னென்னு வாங்க ஒன்று ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பசிக்குது, சாப்பிட்ணும். ஸோ கடைசியாக நான் வாழ்ந்த இடத்த தொட்டு பார்த்துக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசி லாக். வெயிட் பண்ணுங்கள், இப்படி இருந்தால் அது லாக் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ லாக் ஆகிடுச்சு, வாங்க போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. டைம் 7:30. இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் நைட்டு வந்து நல்லா சுற்றிட்டு இருந்தது, நல்ல பசி. நைட் தூக்கமே வரல, பசி மட்டும் தான் இருந்தது. இப்போ எழுந்து ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டாச்சு. சாப்பாடு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஹோட்டலில் ப்ரெட்டு, பன்னு, க்ரொசான்ட்டு இது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் ஏதோ சிக்கன் கறின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. தோசைன்ற மாதிரி காய் தோசை ஒன்று வச்சாங்க பாருங்கள், வரட்டி மாதிரி இருந்தது. ஸோ பட் ஸ்டில் பசியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பஸ்ஸில் ஏறி தூங்க வேண்டியது தான், அதான் நம்மளோட முக்கியமான வேலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சஃபாரி வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடுச்சு, 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. குப்பி இதை மூஞ்சி தெரியுதான் தெரியல. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் நல்ல தூக்கம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து கேம்ஸ்லாம் வந்து விளையாடினாங்க. அதாவது பாட்டுக்கு போட்டி, பாட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதெல்லாமே பண்ணாங்க. குடோஸ் டு ஆசம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், தே ஹேவ் ட்ரைட் தேர் பெஸ்ட் டு என்டர்டெய்னர்ஸ். சரி வாங்க ஷோவில் மீட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பஸ்ஸில் ஒரு 25 பேர் வர முடியும்னா இங்கே அந்த மாதிரி ஒரு 50 பஸ் இருக்குது. அவ்வளோ கூட்டம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாலிடாக ஒரு 1500லேருந்து 2000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேக் செக்கிங் முடிச்சாச்சு. செம கூட்டம். மேபி நம்ம வந்து முன்னாடி டிக்கெட் வாங்கி எல்லாம் வச்சதுனால. Please welcome Mr. Narsingh Linga. Good boy. Hello, my friend. How are you? ஃபன்னாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒராங்குட்டா வச்சு மேஜிக் ஷோ, ஃபன்னு, காமெடி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் ஒராங்குட்டான் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அவ்வளோ சிங்க்ரனைஸ்டாக ஒரு குரங்கு வந்து சூப்பராக பண்ணுச்சு. இதுங்க அதுக்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து தொங்க விட்ருக்காங்க. லிட்டரலி எனக்கு வந்து பேர் கிரில்ஸ் மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். காட்டுக்குள்ளே எல்லாம் கும்பலாக நடந்து போயிட்டு இருக்கோம். கும்பலாக நடந்து போயிட்டுருக்கோம். என்னடா vlogல ஒருத்தன் புதுசா எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. இவர் தான் எங்கள் மெயின் கேரக்டர் எனர்ஜி. நம்மளாம் வெறும் சந்தானம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து எலஃபண்ட் ஷோக்கு வந்து, அதாவது அவங்க எலஃபண்ட் இருந்தாங்கன்னா அது ஆக்சுவலி மீதியான அந்த ஷோக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து செம்ம கூட்டம் இருக்குது. ரொம்ப நல்லா ஃபுட்பால் ஆடுறாங்க 2 பேரும். ஷோ வந்து பார்த்தீங்கன்னா
பிடிச்சிச்சு 请看 ரொம்ப 点 சூப்பராக 看 இருந்தது 的表演。外高是150许，它先300度，请下次再来再自然。ในช่วงนี้ถ้าพวกพี่เก่งกับรู้ว่าจัดที่นั่นอย่าลืมตรวจเช็คสัมภาระสิ่งของท่านให้ครบถ้วนอีกครั้งหนึ่งค่ะ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எலிஃபென்ட் ஷோ தான். நான் தான் வந்து இந்த நீர் யானை தப்பாக நினச்சிட்டேன். பிகாஸ் வந்து இங்கே வெளியே நீர் யானை ஷோ போயிட்டு இருக்குது. பட் ஸ்டில் த எலிஃபென்ட் ஷோ வாஸ் வெரி குட். 1000 டன் இடம் உள்ள ஒரு யானை, சாரி 1000 கிலோவா, அவ்வளோ இடம் உள்ள யானை வந்து அவ்வளோ பெரிய சாகசம் பண்ணின்னு இருக்குது. நடுவில் வாலண்டியருக்கு வேறு கூப்பிட்டாங்க. ஐயோ அப்பா எதுக்குடா வம்புன்ற மாதிரி நான் போகவே இல்லை. இத்தனைக்கு நான் செகண்ட் ரோலே ஃபஸ்ட் ரோலில் தான் இருந்தேன். எதுக்கு வம்பு? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஸ்பை வார்க்கு வந்திருக்கோம். அதாவது இது என்னன்னு எனக்கு தெரியாது. அங்கே ஆல்ரெடி வந்த விவேக் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அவர் வார்த்தையை நம்பி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். இல்லைனா கூட கண்டிப்பாக போவோம், அது வேறு விஷயம். ஓஹோ நீர் யானை ஷோ இதான் நினைக்கிறேன். நீர் யானை மனுஷங்களாம் தெரியல, பட் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஃப்ரண்ட்டில் போக வேணாமா? ஓ தண்ணி தெளிக்குமா? பறக்க விடுவாங்க. ஐயோ நல்ல வேலை உஷாரா விட்டுருவாங்க. அப்போ வாங்க அந்த சைடாவது போகலாம். ஏன் இறங்கத்துக்கு நமக்கு வசதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கை வார் ஷோ பார்த்து முடிச்சாச்சு. நமக்கு அந்த கிளிப்ஸ்லாம் சூப்பர் ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நெருப்பு வெடிக்கிறதுலாம் வந்து அப்படியே அனல் அப்படி ஃபீல் ஆகுது. உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆடியோவுமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிங்க்கு தான் பண்ணணும். அவங்க சூப்பராக சிங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹோட்டல் சபானாவுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் நாட் கீப்பிங் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம். மோஸ்ட்லி ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் வெறும் வீடியோ தான் எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெரிய இந்த சவானா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எனக்கு வந்து மினிமம் இங்கே ஒரு 1000 பேர் கிட்ட உட்காந்து சாப்பிடலாம் போல. இதுன்னு சொல்லி காட்டுறேன். அந்த குந்தாரிக்கே விடணும். சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பீச் பால், அதாவது பாலை வச்சு அடித்தா அந்த பொண்ணுக்கு இது கீழே விழும். அந்த கேமெல்லாம் ஆடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டால்ஃபின் ஷோக்கு போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது பேக்ரவுண்டு. இங்கே ஃபோட்டோ எடுப்போம். அதோ நம்ம தலை இங்கே தான் இருக்காரு. டால்ஃபின் ஷோ மிஸ் பண்ணிட்டோமா? அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ சரி நான் உள்ளே போயிட்டு வரலாம். தண்ணி வாங்க வந்திருக்கோம். அப்போ எவ்வளோ? வாட்டர் பாட்டில் 1 கத்த பார்த்துறாங்க. டால்ஃபின் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுட்டு வந்தோம். கட்சியில் இந்த தாய் பாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வைப் பண்ணி நிற்கிறானுங்க. நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. டால்ஃபின் ஷோ வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி டால்ஃபின் ஷோ வந்து நல்லா இருந்தது. டால்ஃபின்ஸ்லாம் இந்த மாதிரி யூடியூப்பில் டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறேன். அதுவும் நல்லா இருந்தது. சிங்க்ரனைஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஏன் தெரியல இந்த வார்த்தை அடிக்கடி நீ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌபாய் ஷோ பார்க்க போகிறோம். கௌபாய் ஷோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌபாய் ஷோ மாற்றி சொல்லிட்டேன். சீ லைன் ஷோ பார்க்க வந்துருக்கோம் இப்போ தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீ லைன் ஷோக்கு வந்திருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம ஊரில் கிண்டி பார்க் கூப்பிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே இந்த பேர்ட் ஹவுஸாக இது பேர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஃபாரி பிளேஸுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க குழந்தைங்களெல்லாம். இப்போ நம்ம சீ லைன் ஷோ பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கௌபாய் ஷோ. சீ லைன் ஷோ நல்லா இருந்தது. நான் ஃபுட்டேஜஸ்லாம் போடுறேன், எல்லா ஃபுட்டேஜஸுமே போடுறேன், பாருங்கள். நல்லா இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் பார்க்க வேண்டியது மிஸ் பண்ணுறேன்.
Morgan, Hayrat, Lucy, Wisdom, Kicking Bird. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து அந்த ஸ்டண்ட்டு ஷோ ஆர் எல்ஸ் த கௌபாய் ஷோ பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்தது. ஸ்டன் சீக்வன்ஸ் இது எல்லாத்த விட அச்சு தூக்கி சாப்பிட்டாங்க. பயங்கரமாக கீழே விழுறதுன்னு உடையிறதுன்னு வெடிக்கிறதுன்னுன்ற மாதிரி இருந்தது. ஷோ முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஃபோட்டோஸும் எடுத்துட்டோம். நான் ஷோவோட வீடியோஸும் போடுறேன், அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸும் போடுறேன். ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக இருந்தது. முடிச்சுட்டு 1000 பாட்டு கேட்குறான் ஃபோட்டோ எடுத்ததுக்கு. விஆர்ஆல் ஒன் ஃபேமிலின்ட்டு வந்துட்டோம் கையை கொடுத்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஃபாரி வேர்ல்டு போகிறோம். சஃபாரி வேர்ல்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வி ஆர் ஆன் அவர் ஓன். சஃபாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பஸ்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலில் வந்து அனிமல்ஸை பார்த்துக்கணுமா. அந்த சஃபாரி பஸ் தனியாக கிடையாதான். செம்ம வீட்டு இது வச்சு வியூலாம் பார்க்க நல்லா இருக்குது. எங்கே போட்டிருக்காங்க? So after a good sleep from Safari World, we are back இல்லை, we are at Bangkok Palace. அதான் ஹோட்டல் பேர். பேங்காக் பேலஸ்லலாம் ஒன்றும் வரல. எனக்கு ஹோட்டல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வெளில இருந்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரூம் அலோகேட் பண்ணிட்டாங்க. 4027 4000 ரூம்ஸ் இருக்காங்க இங்கே. டெல்லியில் 4000 ரூம் இருக்கா, இல்லைனா ஸ்டார்டிங்கே 4000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு. பட் ஸ்டில் ஆம்பியன்ஸ் இஸ் நைஸ். அது ஷோ த கீ கார்டு அண்ட் ஹோட்டல் ஆம்பியன்ஸ் ரைட் அவே. ஹோட்டல் ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே இதில் டிப்பிக்கலாக சாவி போட்டு திறக்கிற மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம். இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பட் செருப்பு கொடுத்துருக்காங்க. 2 பெட் இருக்குது, சின்ன சின்ன பெட்டு. அந்த ஹோட்டல் ரூம் கம்பேர் பண்ணும்போது இங்கே சோஃபா, நல்ல பால்கனி வியூ காட்டுறேன். ஹோட்டலில் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொன்னாலும் காஃபி போடுறதுக்கு காஃபி போட்டு வச்சுருக்கான். பிளாக் டீ வச்சுருக்கான். அப்புறம் நெஸ்கஃபே, இதுவும் டீ தான் நினைக்கிறேன். இது வச்சுருக்காங்க. ஸ்டிக் வச்சுருக்காங்க, கிளாஸ் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில், ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துச்சு அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் கிடையாது, இங்கே இருக்குது. அது வந்து அங்கே ஹாட் வாட்டரும் கிடையாது, இங்கே இருக்குது. அது இல்லாமல் ஒரு வேனிட்டி மிரர். ஸோ நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு எக்ஸாக்ட் பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் சோலாஸ் இருக்குது. இங்கே வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எட் ஸ்டில் ஐ எம் நாட் கீப்பிங் எனி எக்ஸ்பெக்டேஷன் சின்ஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட். சரி, நான் சாப்பிட்டு சொல்கிறேன் ஃபுட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டின்னரை முடிச்சாச்சு. ஆக்சுவலி தி டின்னர் வாஸ் குட். நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வாழ்க்கையில் எவ்வளோ வாட்டி தோசை சாப்பிட்ருப்பேன். ஆனால் வந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு இந்த தோசை சாப்பிட்றது, ஒரு நல்ல தோசை சாப்பிட்றது வந்து நான் இவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல. இந்த இடத்துல தே கேம் ஏ வெரி குட் தோசை. அண்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊர் டிஷ்ஷு மாதிரியே பஜ்ஜி குழம்புன்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலி ஐ லைக் பஜ்ஜிஸ். அது குழம்புல போட்டு பண்ணும்போது அந்த மோர் குழம்புன்னு நினைக்கிறேன், அதில் போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா இருந்தது. மற்றபடி சிக்கன் ஒரே ஒரு நான்வெஜ் தான் வச்சுருந்தாங்க. சிக்கன் இருக்குது, அது ஓகே ஃபைன் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சோலா ஹோட்டலுக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. ஸோ தே டிட் அ குட் ஜாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திரா மார்க்கெட்டு, அந்த தெரு மால் இதெல்லாம் போய் சுற்றி பார்க்கலான்னு போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்திரா மார்க்கெட்டுக்காக போகிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளைஓவரு நம்ம ஊரில் தான் வந்து இந்த ரோடு அப்படியே கிராஸ் பண்ணுறோம். இந்த ஊரில் வந்து பேர் என்ன, ஃப்ளைஓவர் ஏறி தான் கிராஸ் பண்ணணுமா. ரோட்டில் கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். வண்டியில் போகிறவங்க சொல்லிட்டு போகிறான் மேலே ஏறிடான்னு. ஸோ அதனால் வேறு வழி தான் மேலே ஏறி ரோட கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது இந்திரா மார்க்கெட்டில் இருக்கோம். ஆக்சுவலி பட்டாயை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் ஓகே விஷயம் தான் இருக்குது. ஆனால் நைட்டு 10:30க்கு மேலே ஆச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கடை மூடிட்டாங்க. ஸோ பார்ப்போம், நாளைக்கு காலையில் வந்து ஃபுல் டே ஷாப்பிங் பண்ண டைம் இருக்குது. வேடிக்கை பார்த்துட்டு என்ன கதை, நாளைக்கு ப்ரைஸஸ்லாம் வந்து எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மினி ஷாப்பிங் ஒரு கையில் காசு வேறு கம்மியாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஃபன் ஆகிடுச்சு. ரூம்குள்ளேயே வச்சு நான் தெரியாமல் பூட்டிட்டேன். ஸோ இப்போ அதனால் பாவம் ஐயனார் ரூம் கஷ்டப்படுறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வந்து எழுதி கொடுத்து அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் வந்து திறந்து விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நைட்டை வந்து ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. கூட வந்தவங்களாம் அவங்க ஃபேமிலிஸ்க்கு வாங்கினாங்க, நானும் வாங்கினேன்.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணுறப்போ விச் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் தாய்லாண்ட். See you in the next video. Until then, peace.